வணக்கம். தமிழக சட்டமன்றத்தோட இன்னைக்கு 2ஆம் நாள் கூட்டத்தொடரில் ஒரு விவாதமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு வார்த்தை போகிற மாதிரி இருக்குது. நாங்கள் அட்லி பற்றியும் பேசுவோம், இட்லியும் பற்றியும் பேசுவோம்னு சிவசங்கர் சொல்ல, அதற்கு ராஜ்மோகன் இதெல்லாம் ஒரு பதிலாங்க அப்படின்னு கேட்க, இன்றைக்கி ஒரு கூச்சல் குழப்பத்தோடையே சட்டமன்றம் முடிஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். என்ன நடந்தது எதிர்க்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி சரியாக காலையில் 9:30 மணிக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் 2ஆம் நாள் தொடங்குது. மறைந்த தலைவர்கள் மற்றும் பிரபலங்களுக்கு இரங்கல்கள் தெரிவிக்கப்படுது. அதற்கு பிறகு மேகதானை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டனம் தெரிவித்து தமிழக அரசு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுது. இது எல்லா கட்சிகளும் இந்த தீர்மானத்திற்கு ஒன்றாக ஓகேன்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு தான் ஒரு புயலை கிளம்புச்சுன்னு சொல்லலாம். சட்டமன்றத்தோட ஆளுநர் உரையின் மீதான தீர்மானம் நிறைவேற்றப்படும் பொழுது அந்த நேரலை கட்டாகுது. அங்கிருந்தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே தொடங்குது. திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் இன்னைக்கு எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் நேற்று இருமுறை தேசிய கீதம் பாடுறீங்க, இதெல்லாம் மரபுல இருக்கா, நீங்க ஆளுநர் கூட ஒரு இணக்கமா நட்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் என்ன சொல்றாருன்னா, தேசிய கீதம் பாடினதெல்லாம் குறை கண்டுபிடிப்பீங்களா, என்னைக்குமே ஆளுநர் கூட ஒரு மாநில அரசு இணக்கமாக போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. இதை தொடர்ந்து பேசின சிவசங்கர், முதலமைச்சருக்கு நெருக்கமாக இருக்க அட்லி வெட்டி ஒட்டி படத்தை எடுக்கிற மாதிரி நீங்கள் ஒரு உரையை ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்கீங்க, அதை அவரும் படிச்சுட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்ல, ராஜ்மோகன் கொதிச்செழுந்து, ஏங்க அட்லிக்கு சட்டமன்றத்துக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்க, நான் அட்லி பற்றியும் பேசுவேன் இட்லியும் பற்றியும் பேசுவேன்னு அவர் கவுண்டர் அடிக்க, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை போர் தொடங்குறதுக்கு இதுதான் ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். இதுக்கடையில் தாவேக அமைச்சர் அருண்ராஜ் என்ன சொல்கிறாருன்னா, திமுகவுக்கு தாவேகாவுக்கு வெற்றி வித்தியாசம் ஒரு 17 லட்சம் ஓட்டு தான் அப்படின்னு சொல்கிறீங்களே, நாங்கள் தனித்து விஜய்க்காக போடப்பட்ட அந்த வாக்குகள், ஆனால் நீங்கள் கூட்டணியில் சேர்த்து இவ்வளோ ஓட்டுகள் தான் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லும்போது உடனே பதிலடி கொடுத்த சிவசங்கர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களோட கூட்டணி ஆட்களோட தான் நீங்கள் இன்றைக்கி ஆட்சி அமைச்சிருக்கீங்க, இப்போ போய் உங்களால் தனித்து போட்டிட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சவாலை வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பல குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு, ஆனால் விஜய்க்கு எதுவுமே வாய் திறக்காத ஒரு மௌனமான பிள்ளையாகவே இருக்காருன்னு தொடர்ந்து பேசுகிறாரு. இதுக்கப்புறமும் சட்டமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு புயலை கிளப்பின சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. தாவேகாவும் திமுகவும் மாற்றி மாற்றி ஒரு வார்த்தை போரில் ஈடுபட்டு இருக்க நிலையில் என்ன குற்றம் நடந்தாலும் வாயவே திறக்காத ஒரு சரித்திர நாயகனாக இருக்காரு அப்படின்ட்டு ஆஸ்டின் நாகர்கோவில் எம்எல்ஏ கிண்டல் அடிக்க சட்டமன்றமே ஒரு கலோபர பூமியாகவே மாறுது. இதை கேட்டு பொறுமையில் இருந்த பொதுப்பணித்துறை ஆதவர்ஜுனா எந்திரிச்சு, எங்கள் முதல்வருக்கு எப்படி பேசணும், எங்கே பேசணும், என்ன பேசணும் தெரியும், அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் சொல்லித்தர வேண்டாம், குளத்தூரில் ஒரு 5 நிமிஷம் பேசினதுக்கு இன்றைக்கி உங்களோட நிலைமை என்னன்னு ரொம்ப காட்டமாக விமர்சிக்கவே, சட்டமன்ற விவாதத்தில் நாங்கள் வைக்கிற கேள்விக்கும் குளத்தூருக்கு என்ன சம்மந்தம்னு திமுக உறுப்பினர்கள் கொதித்தெழுது எந்திரிக்கிறாங்க சட்டமன்றத்திலிருந்து. அப்போ ஆதவர்ஜுனாவுக்கு சப்போர்ட்டாக ராஜ்மோகன் வர, அவங்க சைடு இருந்து அவங்க கத்த, இவங்க சைடு இருந்து இவங்க கத்த, ஒரு கலோபர மூவியாகவே சட்டமன்றம் மாறிடுச்சு. ஒரு பக்கம் இப்படி இருக்க, தாவேகா கொடுத்த வாக்குறுதிகளான மகளிருக்கு மாதம் 2500, விவசாய பயிர்க்கடன், இதை பற்றி எதிர்க்கட்சிகள் பலமாக கேள்வி எழுப்பும்போது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களான ஜெகதீஸ்வரி, காந்திராஜ் இதுக்கு எந்த பதிலும் சொல்லவே இல்லை. அப்போ கூட ராஜ்மோகன் அவர்களும் ஆதவர்ஜுனா அவர்களும் மாற்றி மாற்றி எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கவே, மேகதாது பிரச்சனை தீர்மானம் நிறைவேற்றப்ப கூட நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் எதுவுமே பேசலைங்கிறது இங்கே நம்ம குறிப்பிட வேண்டிய விஷயமா இருக்குது. சட்டமன்றத்தில் நடந்ததை நேரலையாக நீங்கள் காட்டுறீங்க, வெளிப்படைத்தன்மையாக அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் இன்னைக்கு நேரலை கட்டாயிருக்கு, இதுதான் உங்கள் மாற்றமா, ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவே இல்லை, நல்லா இருக்கும் சார் உங்கள் உருட்டு அப்படின்னு அதிமுக தரப்பில் கடுமையான விமர்சனங்கள் வச்சுருக்காங்க. சட்டமன்றங்கிறது மக்களோட பிரச்சனைகளை பேசுகிறோம், ஆனால் அங்கே போயிட்டு அவங்க தலைவரை மாற்றி மாற்றி முகசுத்தி பாடிட்டு இருக்காங்க. இது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு வெளியே புலம்பி தள்ளி இருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். எல்லாத்துக்கும் மேலே சட்டமன்றத்தில் நடக்கிறத ஒவ்வொரு நொடியும் நாங்கள் நேரலையில் வெளிப்படைத்தன்மையாக காட்டுவோம் அப்படின்னு அமைச்சர் ராஜ்மோகன் சொல்லியிருந்தார். ஆனால் ஆளுநருக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானம் தொடங்கினதுலேருந்தே நேரலை கட்டாயிருக்குது. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னே மக்களுக்கு தெரியவில்லை. இதுதான் நீங்கள் சொன்ன வெளிப்படைத்தன்மையா, இதுதான் நீங்கள் சொன்ன நேரடி ஒளிபரப்பா அப்படின்னு மக்கள் சமூக வலைதளத்தில் கேள்வி எழுப்பு தொடங்கியிருக்காங்க. சட்டமன்றத்தில் நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்றா செய்தி சேனல்களில் வந்து கொண்டிருந்தாலும் என்ன நடந்திருக்குன்னு முழுமையாக தெரியல. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.